உங்க பணத்தை நான் கொடுத்துறேங்க ஐயா. தயவு செஞ்சு என் பொண்ண விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா. ஏய், கல்யாணமே பண்ணிக்காம உன் பெரிய பொண்ணு போய் சேர்ந்துட்டா. அவளுக்காக நீ வாங்கின கடனை இன்னும் கட்டாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நீ இருக்கிற கஷ்டத்துல உன்னால இப்போ 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடா. அதனால இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறேன். ஐயோ வேணாங்க ஐயா. ஐயா உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். விட்டுருங்க ஐயா. என் பொண்ணுகளை விட்டுருங்க ஐயா. ஐயா போனா போகுது, நீ பாவம் தனியா இருப்பேன்றதுக்காக உன் பொண்டாட்டிய மட்டும் உன் கூட விட்டுட்டு போற. வேணாங்க ஐயா. அப்புறம் வட்டியோட சேர்த்து கொடுக்க வேண்டிய அந்த 3 லட்சத்தையும் நீ எனக்கு வரதட்சணையா கொடுத்தேன்னு நினைச்சு நான் கழிச்சிடறேன்டா. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியும் முதல்லமா கொடுத்துறேங்க ஐயா. ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. பொண்ணை விட்டுருங்க ஐயா. உங்க கால அம்மா சந்திரே, இத பாரு கணேசா, உனக்கு எண்ணி 3 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின வட்டி பணத்தை முழுசா திருப்பி தர்றேன். அப்படி இல்ல உன் 2 பொண்ணுங்களையும் இதே இடத்துல வச்சு 3வது நாள் அக்கம் பக்கம் எல்லாரும் பாக்குற மாதிரி உன் பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, நிஜத்துல இப்படி நடந்துடக்கூடாது. கடனை எப்படியாவது திரும்ப கொடுத்துடணும். கடவுளே, இப்படி ஒரு நிலைமை நடக்காம நீதான் பாத்துக்கணும். எப்படியாவது ஒரு கேட்ட இடத்துல அவருக்கு பணம் கிடைச்சிடணும்.